இந்த காஃபி குடிச்சா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்துருக்கீங்க. எஸ், இன்ஃபேக்ட் எந்த கெஃபைன் உள்ள பெவரேஜஸ் உங்களுக்கு காஃபி, டீ ஆர் ஈவன் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறனால உங்களுக்கு எனர்ஜி கிடைக்க போறது இல்ல. யோ 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 என்னையா பேசுற? காஃபி குடிக்கிறனால தான் எனக்கு மைண்ட் அப்படியே அலர்ட்டா இருக்கு, உடம்பு எனர்ஜெட்டிக்கா இருக்கு, அன்னைக்கு வேலை நடக்கிறதே காஃபினால தானேயா? அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ல பேர்ல எனர்ஜி இருக்கு, எனர்ஜி கொடுக்கான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்க வரது புரியுது. பட் இது உண்மையான எனர்ஜி கிடையாது, இது ஒரு மாயம், இல்லூஷன் ஆஃப் எனர்ஜி. ஐ எக்ஸ்பிளைன் கிளியர்லி. இப்போ உங்க உடம்பு உயிரோட இருக்கிறதுக்கும் என்ன ஆக்டிவிட்டி பண்றதுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். அந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பை ப்ராடக்டா அடினோசைன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் உங்க உடம்புல கிரியேட் ஆகும். இந்த அடினோசைன் உங்க பிரெயின்ல இருக்க சில ரிசெப்டர்ல போய் உட்காரும் போது டயர்ட்னஸோட சிக்னலிங் உங்க உடம்புக்கு கொடுக்கும். ஸோ த்ரூ அவுட் டே அதிகமாக உங்க பாடி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுது, அதிகமாக அடினோசைன் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதிகமாக இது வந்து இந்த ரிசெப்டர்ல நிறைய ரிசெப்டர்ல வந்து உட்காரும் போது டயர்ட்னஸ் த்ரூ அவுட் டே அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு என்ன வருது? டயர்டா ஃபீல் ஆவறீங்க, தூக்கம் வருது. ஸோ நம்ம பையன் கெஃபைன் என்ன பண்ணுவான்னா, இந்த அடினோசின் வந்து உட்கார இடத்துல இவன் வந்து உட்கார்ந்து அவனை மிதிச்சு தள்ளி விட்டுருவான். ஸோ அவன் சேர இவன் எடுத்து உட்காந்துருவான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? அந்த டயர்ட்னஸோட சிக்னலிங் இங்க நடக்காது. ஸோ கெஃபைனேட்டட் பெவரேஜஸ் உங்களுக்கு எனர்ஜி புதுசா கிரியேட் பண்ணாது, இருக்கிற டயர்ட்னஸ் வந்து இது மாஸ்க் பண்ணும் ஒரு மறைச்சு வைக்கும். எப்படி இருந்தாலும் எனர்ஜெட்டிக்கா தான் ஃபீல் ஆக போகுது. இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கெஃபைன் என்ன பண்ணுது? உங்க உடம்போட டயர்ட்னஸ் அண்ட் ஃபெட்டிகை மறைக்குது. ஸோ கெஃபைனோட எஃபெக்ட் போனதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்து வச்ச டயர்ட்னஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் டம்னு உங்க மேல விழுந்து பயங்கரமா எனர்ஜி கிராஷ் ஆகும். சில நாட்கள் அடிச்சு போட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இதனால தான். அண்ட் கெஃபைன் வந்து 6 to 10 hours உங்க பாடியில இருக்கனால 2 to 3 PM குள்ள உங்களோட காஃபி, டீ அண்ட் எனர்ஜி ட்ரிங்க் வந்து நீங்க கன்சியூம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களோட ஸ்லீப் சைக்கிளை வந்து இது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஸோ கெஃபைன் நல்லவனா கெட்டவனான்ற வந்து என்டையர்லி நம்ம யூஸ் பண்ற பொறுத்து தான் இருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா கரெக்டான டோசேஜ் அண்ட் டைம்ல கொடுத்தோம்னா கெஃபைன் மாதிரி ஒரு சேஃபான பெனிஃபிஷியலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக் இந்த உலகத்துல கிடையாது.